கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜீவ வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ வார்த்தை மூலமாய் உங்களை கர்த்தர் வழி நடத்த நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்காகவோ எங்கள் பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல. அதை நீங்கள் தெரியப்படுத்தும் போது ஜீவ வார்த்தை ஒரு நாளும் பார்த்து கமெண்டை பார்க்குறவங்க, இவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தவர் எங்களுக்கு செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே அவங்களுக்கு வரும். அவங்கள அற்புதம் பெற்றுக்கொள்வாங்க. அதே போல் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜெப குறிப்புகளையும் கமெண்டில் நீங்கள் போடலாம். உங்களுக்காக அடி நிச்சயமாக ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையை கேட்குற உங்களுக்காக என்னுடைய தனி ஜெபத்தில் அடியேன் உங்களுக்காக மண்டாடி வருகிறேன். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை தொடர்ந்து உங்களுக்கு செய்வார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன், கோபம் கொள்ளுகிற தேவன். தினந்தோறும் பாவிகளுக்கு மேலே ஆண்டவர் கோபப்படுகிறார், சினம் கொள்ளுகிறாராம். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசப்பா கிருபை பாராட்டினார். அவர் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தில் இருந்த அத்தனை இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குவதற்கு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது, புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது. நாம் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் இந்த பூமியிலே நாம் ஒரு காலம் தேவனை அறியாது போல் இருந்ததைப் போல எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். மதுபானம், சிகரெட்டு, வேடி, வெத்தலை பாக்கு, விபச்சாரம், குறிகேற்பது, நாள் பார்க்குறது, ரவுடித்தனம் பண்ணுவது, ஏமாற்றுவது, கொலை பண்ணுவது, இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் மேலே ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரியமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. தினந்தோறும் அவர் கோபமடைகிறார். இப்படியெல்லாம் இந்த அநியாயம் செய்கிறார்களே, இவங்க மனம் திரும்ப மாட்டார்கள் எதிர்பார்த்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதனால் பாவி நன்றாக இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. அவன் மேலே ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். உங்கள் மேலே, என் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, பாவிகளுக்கு மேலே தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தெய்வமே, தினந்தோறும் கோபம் கொள்ளுகிற தெய்வமே, அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படுத்துங்க. எங்களை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்தவான்களாய் மாற்றினீரே, உம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டீரே, அதற்காக நன்றி. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் நீர் கோபமாக இருக்கிறீரே, அவர்கள் ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, குடிவெறியினால, ஆண்டவரே விபச்சார பாவத்தினால, ஆண்டவரே இன்னும் திருட்டு, கொலை, கொள்ளை பாவங்களில் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். அவளை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். உம்மை அறியவும், உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது நோயாளிகளுக்காக செபிக்கிறோம். கொடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே, மரணத்தின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரண போராட்டத்தில் இருக்கிற ஒருவரையும் தொட்டு நீர் சுகமாக்கி சாட்சியை நிறுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே கொடுப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரம் நஷ்டமடைந்திருக்கிறவங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். பெரிய மேன்மைகளை கொண்டு வரும். கண் சுமையினால் அவதிப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் உடைய பிள்ளைகள் இருப்பார்களாக. கமெண்டில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். அவர்களை சாட்சியை நீர் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.